அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 10up ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேஒய்சி. கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் இல்லைங்க, நோ யுவர் கார். ஆமாங்க, இந்தியா ரோட்ல ஓடுன மறக்கவே முடியாத 10 கார்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோ. அதோட ஒரிஜினல் மாடல்ஸோட சேர்த்து. சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது த கிங் ஆஃப் இந்தியன் ரோட்ஸ், இந்துஸ்தான் மோட்டார்ஸோட அம்பாசிடர். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா ரோட்ல வலம் வந்த ஒரே கார் அம்பாசிடர் தான். இப்பவும் நிறைய பாலிட்டிஷியன்ஸும் நிறைய டாக்ஸியும் இந்த அம்பாசிடர்ல தான் ஓடிட்டு இருக்குது. அம்பாசிடர் 1957 இருந்து 2014 வரைக்கும் அதோட ப்ரொடக்ஷன் வச்சிருந்தாங்க. இந்தியாவிலே முதல் டீசல் கார் இந்த அம்பாசிடர் தான். இது அம்பாசிடரோட ஒரிஜினல் வெர்ஷன், த மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரிஸ் 3. இது மோரிஸ் மோட்டார்ஸோட மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரிஸ் 3 காரை தான் நம்ம ஊர்ல ரீபேட்ச் பண்ணி அம்பாசிடர் பேர்ல இங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரிஸ் 2 தான் நம்ம ஊர்ல இந்துஸ்தான் லேண்ட் மாஸ்டர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கார் நிறைய வெர்ஷன்ஸ் வந்திருந்தது. மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, அம்பாசிடர் நோவா, அம்பாசிடர் கிளாசிக், அம்பாசிடர் கிராண்ட்னு சொல்லி நிறைய சீரீஸ்ல வந்திருந்தது. ஆனா இந்த காரோட தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கார் அப்கிரேட் பண்ணிக்காததுதான். காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கார் டிசைன்ல அப்கிரேட் பண்ணிக்கவே இல்லை. ஃபேஸ் லிஃப்ட் கூட பெரிய லெவல்ல மேஜரா பண்ணாததுதான் இந்த காருக்கான தோல்வி. ஆரம்பத்துல வெறும் செல்வந்தர்கள் மட்டுமே வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடுத்தர மக்களும் வாங்கினாங்க. கடைசியில ஒரு டாக்ஸிக்கு மட்டும்தான் இந்த காரை பயன்படுத்தினாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் புவர் மைலேஜ் தான். இது அந்த அளவுக்கு மைலேஜ் தர வண்டியாவும் இல்லை. இந்த கார் இந்தியால தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம். இது அந்த காலத்துல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட சில கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக. இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், அன்னைக்கு அதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 11,161 ரூபாய் போட்டிருக்கு. ஆமாங்க, இந்த காரோட பிரைஸ் நீங்க ஜட்ஜ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அன்னைக்கு தினத்துக்கு அதோட பிரைஸ் 14,000 ரூபாய் தான் 1958ல. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது தி குவீன் ஆஃப் இந்தியன் ரோட்ஸ், பிரீமியம் ஆட்டோமொபைல்ஸோட பிரீமியர் பத்மினி. ஆமாங்க, பிரீமியர் பத்மினி ஒரு ஸ்மால் ஃபேமிலி காருங்க. 1970, 80ல எல்லாம் இதை இந்தியா ரோடு ஆண்டுச்சுன்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்த், மம்முட்டி, அமீர் கான் அப்படி எல்லாருமே இந்த காரை வச்சிருந்தாங்க. அவ்வளவு ஃபேமஸான கார் இது. இந்த காருக்கு பிரீமியர் பத்மினின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராஜ்புட் ராணியோட பேரை தான் இந்த காருக்கு வச்சிருந்தாங்க. இந்த கார் 1974 இருந்து 2000 வரைக்கும் இதோட ப்ரொடக்ஷன் இருந்தது. இந்த காரோட ஒரிஜினல் வெர்ஷன் ஃபியட்டோட 1100D இந்த மாடலை தான் நம்ம ஊர்ல இந்தியால ரீபேட்ச் பண்ணி மறுபடியும் மேனுஃபேக்சரிங் ஃபியட் பத்மினிங்கிறத சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரீமியர் பத்மினிக்கு முன்னாடி ஃபியட் எப்படி இருந்துச்சுன்னா, இந்தியால இந்த மாதிரிதான் இருந்துச்சு. இது அன்னைக்கு இருந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்ஸ். பிரைஸ் என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 1974ல பிரீமியர் பத்மினி 30,000க்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மூணாவதா நம்ம பார்க்க போறது இந்துஸ்தான் மோட்டார்ஸோட காண்டஸா, மேட் இன் இந்தியாவோட லக்ஸுரி கார். இந்த கார் லான்ச் பண்ணும் போது இந்த கார் லக்ஸூரியஸ் காருங்கிற லிஸ்ட்ல இருந்துச்சு. 1980ல இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இசுசு கம்பெனியோட டைப் வச்சு பெட்ரோல் இன்ஜின் 1.8 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணி இதை தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் காண்டஸா கிளாசிக். காண்டஸா 1984 இருந்து 2002 வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. இது காண்டஸா கிளாசிக் மாடல்ஸ். அப்ப இருந்த காலகட்டத்துல இது செம மசில்ஸ் கார் அப்படின்பாங்க. இதை பாக்குறதுக்கு இந்தியன் மஸ்டாங் கார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த காரோட ஒரிஜினல் வெர்ஷன் வாக்ஸால் FX சீரீஸை தான் நம்ம ஊர்ல காண்டஸா கிளாசிக்னு சொல்லிட்டு ரீபேட்ச் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது அன்னைக்கு வந்திருந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்ஸ். பிரைஸ் இந்த கார் லான்ச் பண்ணும்போது வெறும் 84,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க 1984ல.
அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மாருதி உடியாங் லிமிடெடோட மாருதி 800. ஆமாங்க, உண்மையிலே இது வந்து கேம் சேஞ்சர் தான். இந்த காருக்கு அப்புறம் தான் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு மாற்றத்தை உருவாயிடுச்சு. அதிகமா மக்கள் காரை வாங்குறதுக்கு ஒரே காரணம் இந்த மாருதி 800 தான். உங்களை பல பேர் வந்து கார் ஓட்டி பழகுனதே இந்த மாருதி 800ல தான் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மால் சிட்டி காரு. 1983 இருந்து 2014 வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு கார் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத இந்த கார் தான் உருவாக்கிச்சு. ஒரு பட்ஜெட் கார் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. 1983 இருந்து 85 வரைக்கும் கிட்டத்தட்ட முதல் 2 வருஷமா இந்த காரை வந்து இம்போர்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் லேட்டரா தான் இங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த காரு வந்து மாருதி உடியாங் லிமிடெடோட மாருதி 800. இப்ப அது மாருதி சுஜுகின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆரம்பத்துல மாருதி வந்து 75% ஷேரோட இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. சுஜுகி வந்து 25% தான் ஷேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா அது வந்து 25 இருந்து 40 ஆக்குனாங்க, 50 ஆக்குனாங்க. இன்னைக்கு தினத்துக்கு வந்து 56% ஆஃப் தி ஜாயின்ட் வெஞ்சர் ஷேர் வந்து சுஜுகி கையில தான் இருக்குது. இந்த மாருதி உடியாங்கிற கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் இருந்த இந்திரா காந்தி தான் வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முழு இனிஷியேட்டிவ் எடுத்தவர் வந்து சஞ்சய் காந்தி தான். சோ இந்த காரோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுஜுகியோட ஆல்டோ SS 800. சோ இந்த ஆல்டோங்கிற காரை தான் வந்து நம்ம ஊர்ல வந்து மாருதி 800ங்கிற ரீபேட்ச் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 800cc காருங்கிறதுனால. இப்ப அதுக்கப்புறம் மாருதி 800 இருந்ததே வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்டோவா மாறிடுச்சு அப்படிங்கிறது. சோ இதுதான் முதல் கார் சேல் பண்ணியிருந்தது. அர்பல் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்து மாருதி 800ஓட ஃபர்ஸ்ட் ஓனர். நீங்க கீழே பாக்குறது வந்து மாருதி 800ஓட லாஸ்ட் ப்ரொடக்ஷன் கார். கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேல இந்த கார் வந்து சேல் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷத்துல. சோ இது வந்து அன்னைக்கு வந்திருந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்ஸ் உங்களுக்காக. பிரைஸ், இந்த கார் வந்து லான்ச் பண்ணும் போது வெறும் 48,000 தான் லான்ச் பண்ணிருந்தாங்க 1983ல. இப்பவும் இந்தியாவில ஒருத்தர் வந்து கார் வாங்கணும்னா அவரோட முதல் சாய்ஸ் வந்து மாருதி 800, அதாவது இப்ப இருக்கிற ஆல்டோ தான். அந்த அளவுக்கு இந்த கார் வந்து நம்ம இந்தியர் மனசுல அவ்வளவு பதிஞ்சிருக்குது. சோ இந்த கார் உண்மையிலே வந்து கேம் சேஞ்சர் தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மாருதி உடியாங்கோட மாருதி 1000. ஆமாங்க, மாருதி சுஜுகியோட மாருதி 1000. இந்த கார் தான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் 3 பாக்ஸ் செடன் காருங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. அது என்ன 3 பாக்ஸ் செடன் கார் அப்படின்னா வந்து பொதுவாக ஒரு கார்ல வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட், பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இது மூணையும் செப்பரேட்டா பிரிச்சு A பில்லர், B பில்லர் அண்ட் C பில்லர்னு ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் செடன் டைப் ஆஃப் காரை வந்து மாருதி சுஜுகி, அதாவது மாருதி 1000 தான் ஃபர்ஸ்ட் கார் இந்தியாலேயும். இதோட கார் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான காரு, எல்லாருமே வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 1990ல இருந்து 2007 வரைக்கும் இந்த காரோட ப்ரொடக்ஷன் இருந்தது. இந்த காரோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து மாருதி ST. ஒரிஜினல் மாடல், இந்த காரோட ஒரிஜினல் மாடல் வந்து பாத்தீங்கன்னா சுஜுகியோட கல்டஸ்ங்கிற மாடல். இது வந்து 1983ல இருந்து 2003 வரைக்கும் இதோட கார் ப்ரொடக்ஷன் இருந்தது. இந்த காரை தான் நம்ம ஊர்ல வந்து ரீபேட்ச் பண்ணி மாருதி 1000 அப்படிங்கிற காரை வச்சிருந்தாங்க. இது வந்து அந்த காலத்துல வந்திருந்த சில அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்ஸ் உங்களுக்காக. பிரைசிங் அகைன் நீங்க வந்து பிரைஸ் கெஸ் பண்ணி பாருங்க. இந்த கார் லான்ச் பண்ணும் போது என்ன பிரைஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஆமாங்க, இந்த கார் லான்ச் பண்ணும் போது 3,81,000 ரூபாய் லான்ச் பண்ணிருந்தாங்க 1990ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் MUV வெஹிக்கிள், மல்டி பர்பஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், மகேந்திரன் மகேந்திராவோட ஜீப். ஆமாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி முகமது அண்ட் மகேந்திராங்கிற கம்பெனியா இருந்துச்சு. அவங்க வந்து இப்ப லார்ஜ் ஸ்கேல்ல வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்ல இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து மகேந்திரன் மகேந்திராவா பேர் மாற்றம் அடிச்சதுக்கு அப்புறம் மகேந்திரா கம்பெனி வந்து ஜீப் வில்லிஸ் கிட்ட இருந்து இந்த வில்லிஸ் ஜீப்பை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான லைசன்ஸை வாங்கி இந்தியாவில மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1968 வரைக்கும் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ரைட் ஹேண்ட் டிரைவா மாத்தினாங்க. இப்ப நம்ம பாக்குற மகேந்திரா, மேஜர்,
மகேந்திராவோட தார், மகேந்திரா பொலேரோ எல்லாமே வந்து இதை அடிப்படையா வச்சு கொண்டு வந்ததுதான். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற ஒரே மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வந்து மகேந்திராவோட ஜீப் தான். அது மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபாரஸ்ட் ஆபீசரும் ஆஃப் ரோடு யூஸுக்காகவே இதை வந்து எஸ்பெஷலி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்பவும் இந்த வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணா ஸ்டார் மரம் இருக்கும், பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி வண்டி ஓட்டுறதே தனி கேத்துதான். சரி, இந்த வண்டியோட பிரைஸ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்யூவி டெல்கோ. என்னதான் டெல்கோ போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? டெல்கோனா டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனிங்க. டாடாவோட டாடா சேரா தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஸ்யூவி. ஆமாங்க, டாடா சீரோ வந்து 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரோடு எஸ்யூவி. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே முதல் முறையா ஒரு 3 டோர் எஸ்யூவி கொண்டு வந்தது இந்த கார் தான். ஒரு கட்டத்துல 1995-96 இந்த கார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண சேல் தான் அதிகமா இருந்தது நம்ம இந்தியாவில வித்ததோட. இந்த கார் வந்து ஆக்சுவலி டாடா இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரொம்ப அட்வான்ஸாவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மக்கள் வந்து அப்ப இருந்த மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த காரை வந்து மார்க்கெட்ல விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இப்படி ஒரு 3 டோர் எஸ்யூவி அப்ப டாடால இருந்து கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா சேல்ஸ் சூப்பரா இருக்கும். இதுதான் அதோட ஒரிஜினல் வெர்ஷன். ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம் வந்து டாடா மொபைல் 206 பிக்அப்ல இருந்து தான் இந்த டிசைன் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இது அன்னைக்கு வந்திருந்த சில அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்ஸ் உங்களுக்காக. பிரைஸ் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, இந்த கார் லான்ச் பண்ணும் போது 5 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க 1991. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மாருதி ஜிப்சி இந்தியன் நேஷனல் ரேலி சாம்பியன் காருங்க. ஆமாங்க, 1985 இருந்து 2018 வரைக்கும் இந்த ஜிப்சி வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்தது. இது வந்து 8 முறை இந்தியன் நேஷனல் ரேலி சாம்பியனா வின் பண்ணியிருக்குது. இதோட 5 டோர் வெர்ஷன் வந்து இந்தியன் ஆர்மிலையும் அந்த விஐபி எஸ்கார்ட்டுக்கும் மட்டுமே இதை யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேஜர் இந்த கார் வந்து வித்ரா பண்ணதுக்கு ஒரே ரீசன் வந்து BS4 நார்ம்ஸ்ல இருந்து BS6 நார்ம்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணும் போது இதுல ஏர் பேக் வைக்கிறதும் அதே மாதிரி கிராஷ் டெஸ்ட் வைக்கிறதுலயும் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த நார்ம்ஸை வந்து இது மீட் பண்ணாத ஒரே ரீசன்னாலதான் இதை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க மாருதி தரப்புல இருந்து. இதுதான் அதோட ஒரிஜினல் வெர்ஷன். சுசுகி ஜிம்மி SJ30 இந்த வண்டியை தான் நம்ம ஊர்ல வந்து ரீபேட்ச் பண்ணி மாருதி ஜிப்சின்னு சொல்லி சேல் பண்ணியிருந்தாங்க. இது உங்களுக்காக சில மாடிஃபிகேஷன் பண்ண மாருதி ஜிப்சிஸ் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து மாருதி ஜிப்சி வந்து இனி மாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. பிரைஸ், இந்த கார் லான்ச் பண்ணும்போது என்ன பிரைஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, இந்த கார் லான்ச் பண்ணும்போது 80,000 ரூபாய் தான் 1985. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டாடா டெல்கோவோட டாடா சுமோ. ஆமாங்க, டாடா சுமோ வந்து ஒரு 10 சீட் எஸ்யூவியா தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிருந்தாங்க. இது ஒரு எஸ்பெஷலி ஃபார் மிலிட்டரி வெஹிக்கிளா தான் பண்ணியிருந்தாங்க. ஆஃப் ரோடும் பிளஸ் வந்து மிலிட்டரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கார்களுக்கு மேல வித்துருச்சு. இந்த கார் லான்ச் பண்ண ஒரு 3 வருஷத்துல கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இந்த காருக்கு இருந்தது. இந்த காருக்கான உண்மையான பேர் சுமோன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, ஃபார்மர் MD ஆஃப் டாடா மோட்டார்ஸ் சுமந்த் முல்காக்கர் அவரோட பேரை தான் இந்த காருக்கு நினைவா வச்சிருந்தாங்க. இந்த கார் வந்து 1995 இருந்து 2019 வரைக்கும் வந்திருந்தது. சட்டமே இல்லாம ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாடா சுமோவோட நிறைய வெர்ஷன்ஸ். இது வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வந்து டாடா மொபைலோட 206 அந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் டாடா சுமோ வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்ஸ் உங்களுக்காக. பிரைஸ், இந்த கார் லான்ச் பண்ணும்போது என்ன பிரைஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2,95,000 ரூபாய் தாங்க 1995 இந்த காரை லான்ச் பண்ணும் போது. நம்ம கடைசியா பார்க்க போறது டாடா டெல்கோவோட. இவன் ஏன் டாடா மோட்டார்ஸ் டாடா டெல்கோங்கிறான், மாருதி சுஜுக்கிய மாருதிங்கிறானேன்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா? நான் சொல்றது எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்துல அந்த கம்பெனியோட பேர் என்னவா இருந்துச்சோ அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, டாடா டெல்கோவோட டாடா இண்டிகா தான் நம்ம கடைசியா பார்க்க போற கார். இந்த கார் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் பேசஞ்சர் கார், அதாவது முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் இந்திய கார் இதுதான் டாடா இண்டிகா.
இந்த டாடா இண்டிகா வந்து 1999ல கிட்டத்தட்ட 1,15,000 கார் வந்து ஒரே வாரத்துல புக் ஆச்சு. அந்த அளவுக்கு புக்கிங்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ணது இந்த டாடா இண்டிகா தான். இந்த டாடா இண்டிகா வந்து 1998ல இருந்து 2018 வரைக்கும் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த டாடா இண்டிகாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து டாடா விஸ்டாவோட இவி வெர்ஷன். டாடா வந்து 2011லேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த கார் வந்து யூரோப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கார் ப்ரொடக்ஷன்ல இருந்து அதை டெஸ்டிங் பர்பஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட மைலேஜ் வந்து 180 கிலோமீட்டர்ஸ் போற மாதிரி. அதுக்கப்புறம் அது ஃபர்தரா இந்த டெஸ்ட்ல அது ஃபெயில் ஆனனால அதை அப்படியே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இது வந்து டாடா இண்டிகோட வெர்ஷன்ஸும். மற்ற கார்களுக்கு இல்லாத ஒரே ஸ்பெஷல் வந்து இந்த டாடா இண்டிகாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னா, பொதுவா வந்து வெளிநாட்டுல ஓடிட்டு இருக்கிற ஒரு காரை தான் நம்ம ஊர்ல வந்து ரீபேட்ச் பண்ணி அந்த காரை வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் டாடா இண்டிகாக்கு என்ன ஸ்பெஷல்னா, நம்ம இந்தியாவில தயாரிச்ச இந்த காரை தான் பிரிட்டன்ல வந்து சிட்டி ரோவருங்கன்னு ரீபேட்ச் பண்ணி அங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2003ல இருந்து 2005 வரைக்கும் இந்த கார் வந்து பிரிட்டன்ல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கார் வந்து சேஃப்டி நார்ம்ஸ்ல வந்து அவங்களோட கண்ட்ரியோட ஆஸ்பெக்ட்ல மீட் பண்ணாதனால இந்த காரை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இது அந்த காலத்துல வந்திருந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்ஸ் உங்களுக்காக. பிரைஸ், இந்த கார் லான்ச் பண்ணும்போது என்ன பிரைஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கார் லான்ச் பண்ணும்போது 2,60,000 ரூபாய் தாங்க 1998ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டர்ன் அப் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.